guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிகாஸ் vlog. நான் உங்க தரிஷ்கா நிதிஷ். இந்த vlogல வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லங்கோட்ஸ் அண்ட் டைப்பர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நான் என்னோட பேபிக்கு என்ன மாதிரி லங்கோட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்றேன் அண்ட் எங்க இருந்து அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு எப்படி வந்துட்டு அது இருக்கு, அது எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் டைப்பருமே வந்துட்டு நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது என் பேபிக்கு வந்துட்டு ரேஷஸ்லாம் வந்துச்சு. அண்ட் எவ்வளோ நேரம் வந்துட்டு நான் டைப்பர்ஸ் யூஸ் பண்றேன், இப்போ வந்துட்டு எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன், அது எல்லாமே வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ தட் உங்களுக்குமே வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போதே 8th 9th மந்த் இருக்க போதே வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு வாங்கி வச்சுட்டேன், பேபிக்கும் சரி மதருக்கும் சரி. ஸோ தட் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா நம்மளும் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக லேபருக்கு போகலாம். அண்ட் இனிஷியலி வந்துட்டு நான் என் பேபிக்கு பேம்பர்ஸ் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பேம்பர்ஸ் நியூ பேபி ப்ரீமியம் டேப் ஸ்டைல்டு டைப்பர்ஸ். இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் ரீசர்ச் பண்ணி பார்க்க போது இது வந்து நிறைய பேருக்கு ரேஷ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, ரிவ்யூவும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு நான் இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் இனிஷியலி நான் அதை யூஸ் பண்ணும்போது பேபிக்கு வந்துட்டு ரேஷஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நான் வந்துட்டு டைப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன், யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நியூபோர்ன்ஸ் வந்துட்டு அடிக்கடி வெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம லங்கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அவங்களோட ஸ்லீப்மே டிஸ்டர்ப் ஆகும். பட் நியூபோர்ன் ஸ்டேஜ்லையுமே வந்துட்டு நான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் லங்கோட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் நைட்டில் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் ஃபுல்லாக வந்துட்டு நான் டைப்பர்ஸ், இப்போ வந்து பேபிக்கு 2 months ஆகுது, இப்போ வரைக்குமே வந்துட்டு நைட்டில் வந்து நான் டைப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் அவங்களோட நைட் ரொட்டீனையுமே என்னால் செட் பண்ண முடியும், அவங்களுமே கம்ஃபர்டபுளாக ஸ்லீப் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ரீசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், எந்த டைப்பர் நம்ம பேபிக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ரேஷஸ்லாம் வராமல் இருக்கும்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பூமி நேச்சுரல்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கு, அதில் வந்துட்டு கியூட் சீலுங்கிற இம்போர்ட்டட் டைப்பர்ஸ் இருக்கு, அதுவுமே வந்து ரேஷ் ஃப்ரீ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இன்னொரு டைப்பர் வந்துட்டு அமேசான்ல அவைலபிளா இருக்கு, அது வந்துட்டு ஃபெதர் டைப்பர்ஸ் ஃப்ரம் R4 Rabbit. இந்த பிராண்ட்ல இருந்து தான் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இதோட ரிவ்யூஸ்மே வந்துட்டு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு ட்ரையல் பேக் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன், பேபிக்கு ஏதாவது ரேஷஸ் வருதா இல்லை இன்ஃபெக்ஷன்ஸ் எதாவது ஆகுதான்னு பார்க்கறதுக்கோசம். ஸோ R4 Rabbit யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ட்ரையல் பேக் யூஸ் பண்ணும்போதே எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருந்தது. பேபிக்கு வந்துட்டு அந்த ரேஷஸ்லாம் எதுவுமே வரல அண்ட் பேபியுமே வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. இந்த R4 Rabbit பிராண்ட்ல வந்துட்டு எந்த பிளாஸ்டிக்ஸ்மே அவங்க யூஸ் பண்ணல, ஃபுல்லாக வந்துட்டு காட்டன்லேயே தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. 12 hours வரைக்கும் வந்துட்டு லீக் ப்ரூஃபும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டைஸ்மே வந்துட்டு பேபியோட ஸ்கின்க்கு எந்த இரிட்டேஷனும் வந்துட்டு காஸ் பண்ணாது. பிகாஸ் அதெல்லாம் வந்துட்டு வாட்டர் டைஸ் தான், பேபிக்கு வந்துட்டு ரொம்ப சேஃபாக வந்துட்டு கியூரேட் பண்ணி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைப்பர்ஸ்ல வந்துட்டு உள்ள 10 million breathable pores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டைப்பர்ஸ் பேபிக்கு போட்டு விட்டுருக்க போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகாது, ப்ளஸ் வந்து ரொம்ப ப்ரீதபிளாக இருக்கும், ஏர் ஃப்ளோவும் வந்துட்டு நல்லா இருக்கும். இனிஷியல் நியூபோர்ன் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேப் ஸ்டைல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேபியோட காலெல்லாம் நம்ம தூக்கி பேண்ட் ஸ்டைலில் வந்துட்டு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இனிஷியல் 1 month வரைக்குமே வந்துட்டு நீங்கள் இந்த டேப் ஸ்டைலே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு இதே பிராண்டில் வந்து டேப் ஸ்டைலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டேப் ஸ்டைல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் பேபி வெட் பண்ணிட்டாலோ இல்லை பாட்டி போயிட்டாலோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்துட்டு அது ஈஸியாக இருக்கும் பேண்ட் ஸ்டைலை விட. நான் வந்துட்டு பேபிக்கு ஸ்டார்டிங்கில் டேப் ஸ்டைல் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து 1 monthக்கு அப்புறம் 2 monthsல இருந்தே வந்துட்டு பேபிக்கு பேண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எனக்கு இப்போ ஈஸியாக இருக்குது. இதில் வந்துட்டு வெட்னஸ் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபி வந்துட்டு வெட் பண்ணிட்டா எவ்வளோ வெட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடும் இந்த லைனு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு பின்னாடி பேக் சைடில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேபி வந்துட்டு வெட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து டிஸ்போஸ் பண்ணுற போது இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு இந்த டேப்பை வந்துட்டு நம்ம சுற்றிடலாம். ஸோ ஈஸியாக வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுலேயே. ஐ திங்க் இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த டைப்பை தான் வந்துட்டு நல்லா இருக்குது. இது கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்கும், பட் பேபியோட ஸ்கின்னை வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் இதுதான் வந்துட்டு பெஸ்ட். கியூட்ஸிலுமே இதே ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்துட்டு வருது. பேம்பர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்றதுக்கோசம் நான் அது போயிருந்தேன், பட் ரேஷஸ் வந்துச்சு பேபிக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்.
அண்ட் நைட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப்பர்ஸ் எனக்கு. ஏன் நான் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் லங்கோட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, பேபிஸ் வந்துட்டு அடிக்கடி வெட் பண்ணும்போது அவங்க சினிங்கி எழுந்துப்பாங்க. அப்படி எழுந்துக்கும் போது அவங்களுக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கம்ப்ளீட் ஒரு 3 hours ஸ்ட்ரெச் ஸ்லீப்லாம் வந்துட்டு இருக்காது. அப்போ வந்து நமக்கு நைட் ரொட்டீன் செட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு டிப் வந்துட்டு, நைட்டில் பேபிஸ் தூங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து வார்ம் வாட்டர் பாத் கொடுத்துட்டு நீங்கள் தூங்க வச்சிங்கன்னா இன்னுமே வந்துட்டு நல்லா ஸ்லீப் பண்ணுவாங்க. ஸோ நைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டைப்பர்ஸ் போட்டுட்டேன்னா ஒரு 3 to 4 hours வரைக்குமே வந்துட்டு அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஸ்லீப் பண்ணுவாங்க. இப்போ பேபிக்கு வந்து 2 months ஆகுது. என் பேபி வந்து நைட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லீப் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் அடிக்கடி வந்து எழுந்து 2 hours to 3 hours ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணிடுவேன். அண்ட் இது வந்துட்டு டைப்பருக்காக சொல்லிட்டு விற்கிறாங்க. இது வந்து நான் நாயுடு ஹால்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று நியர்லி 70 rupees அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ டைப்பர் போட்டு அது மேலே வந்து நம்ம பேண்ட் அதெல்லாம் வந்து போட வேணாம். இந்த மாதிரி டைப்பர்ஸ் கவர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரோ வரப்போ வந்து டைப்பர் போட்டிருக்கும் போது டக்குன்னு வந்து இதை வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்துட்டு சூப்பர் பாட்டம்ஸ்லேருந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லங்கோட்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஒன்று வந்துட்டு பேடட் லங்கோட்ஸ், இந்த மாதிரி உள்ள வந்து டபுள் திக்காக வந்து பேடட் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று அதே சூப்பர் பாட்டம் பிராண்ட்லேருந்து நார்மல் லங்கோட் வாங்கியிருந்தேன். இது டபுள் லைன்டு லங்கோட் மட்டும்தான். ஸோ இது வந்து 1 time வெட் பண்ணாலே வந்துட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு 2 times வெட் பண்ணாலும் வந்துட்டு வெளியவும் வராது. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட குவாலிட்டியுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் அதுல இருந்து தான் வந்துட்டு நிறைய லங்கோட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போவுமே வந்துட்டு நான் இதை தான் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியூபார்ன் ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கு. டைப்பர் ஃப்ரீ டைமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி லங்கோட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வெட்னஸ் தாங்கும் உங்களுக்கு. இதுவுமே வந்துட்டு நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து கம்ஃபர்ட்டா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி சிங்கிள் லைன்டு லங்கோட்ஸ்லாம் வந்து விற்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் மீஷோல இருந்து வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளாத் மாதிரி தான் இருக்கும். இதுவுமே வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம இப்போ வெளியே கூட்டிட்டு போறோம் பேபியை, ரொம்ப நேரம் வந்து நம்ம டைப்பர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேபி கொஞ்ச நேரம் ஃப்ரீயா வந்துட்டு இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சிங்கிள் லைன்டு லங்கோட்ஸ்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இனிஷியலி நியூபார்ன் ஸ்டேஜ்ல வந்துட்டு பேபிஸ் மெக்கோனியம் சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்றதுக்கும் சரி, லங்கோட்ஸ்லாம் போட்டால் வந்துட்டு அதை வாஷ் பண்ணாலுமே வந்து அது போகாது. அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி காடா துணின்னு உங்களுக்கு நார்மல் கிளாத் ஸ்டோர்லேயே வந்துட்டு விற்பாங்க. ஒரு 5 மீட்டர்லேருந்து ஒரு 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரம் வந்து அடிச்சு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து கட் பண்ணி இந்த ஓரம் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் லங்கோட் மாதிரி. ஸோ நியூபார்ன்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஈஸியாக டிஸ்போஸும் பண்ணிடலாம். இதை நம்ம வந்து ரீயூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனிஷியலி அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பேபிக்கு வந்துட்டு நைட்டில் டைப்பர் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணி இதை அப்படியே வந்துட்டு நம்ம தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடலாம். பேபி வந்து பாட்டி போயிட்டாங்கன்னா. இந்த மாதிரி காட்டன் லங்கோட்ஸ்லாம் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு சென்னை சில்க்ஸ்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து கம்ப்ளீட் மஸ்லின் லங்கோட். இதில் வந்து உள்ள ஒரு டபுள் லைன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா வெட்னஸ் தாங்கும். உள்ள வந்துட்டு டபுள் லைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு இது வந்து மஸ்லின் மெட்டீரியல், இது வந்து காட்டன். இது பயங்கர சாஃப்டா இருக்கும். உள்ளேயுமே வந்துட்டு பேடிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பர் பீஸ் வந்துட்டு 129 அந்த மாதிரி தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்துட்டு நியர்லி 140 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு 5 நான் மாற்றி மாதிரி நிறைய வாங்கி வச்சிருந்தேன். இது வந்துட்டு ரீயூசபிள் டைப்பர்ஸ். இது வந்து நியூபார்ன் ஸ்டேஜ்லேருந்து 6 months வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூபார்ன் போது கிட்ட வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 6 months வரைக்குமே யூஸ் பண்ணுறதுக்கான சைஸ் வந்துட்டு இதில் இருக்குது. பின்னாடியுமே வந்துட்டு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது உள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேபி வந்துட்டு வெட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பேடிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு பேடிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ரீயூசபிள் டைப்பர் இன்சர்ட் பேட்ஸ்ன்னு வந்துட்டு விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரீயூசபிள் டைப்பர் இன்சர்ட் பேட்ஸ் விற்கிறாங்க. ஸோ இதை வெட் பண்ணிட்டாங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இதை வந்துட்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்துட்டு 2 to 3 times வெட் பண்ணலாம். ஸோ வெளியவும் வந்துட்டு உங்களுக்கு வெட்னஸ் வந்து தெரியாமல் இருக்கும். உள்ளேயும் வந்துட்டு பேபிக்கு ட்ரையாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இந்த மாதிரி நிறைய ட்ரை ஷீட் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். என்கிட்டயே வந்து ஒரு 4 to 5 ட்ரை ஷீட்ஸ் இருக்குது. ஸோ பேபிக்கு வந்துட்டு டைப்பர் ஃப்ரீ டைம் கொடுக்கும்போது லங் அவுட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை ஷீட் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை இப்போ தான் நியூவாக வந்து டெலிவரி ஆயிருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.